උතුරු පළාත කියවුසැනින් සිතට නැගින්නේ වසර ගණනාවක සිට ඉතිරිව ඇති ගැටලු රැසක්ම පමණයි. බොහෝ පිරිසක් ගොවිතැනින් සහ දීවර කර්මාන්තයෙන් සිය ජීවිකාව ගෙන ගියත් තවත් පිරිසක් රැකියා නොමැති නිසා බොහෝ ගැටලුවලට මුහුණ දෙනවා. විරැකියාව උතුරට බලපාන ප්‍රධාන ගැටලුවක් බවට පත්ව අවසන්. නිසි රැකියා අවස්ථා නොමැතිකම හේතුවෙන් උතුරේ පවුල් බොහෝමයක ජනතාවට සිය ජීවිකාව ගෙන යාම පවා අර්බුදයක් බවට පත්ව අවසන්. என்ற தொழில் அடிப்படை தொழில் கடல் தொழில். நாங்கள் எங்களோட கிராமத்தில் 420 குடும்பங்கள் உள்ளனர். அதில் ஒரு 50 குடும்பம் அரச ஏனைய தொழிலும், ஏனைய 300 சொச்ச குடும்பங்கள் அவ்வளவும் எங்களோட கடலையே நம்பி வாழ்கிற குடும்பம்தான். எங்களுக்கென்று எங்களோட பூர்வீக மண்ணில் எங்களோட தொழில்கள் பாரம்பரியமாக செய்து வந்த தொழில்களை செய்து வருகின்றோம் நாங்கள் இன்று வரைக்கும். அங்கே தொழிலென்ற ரீதியில் இப்போது எரிபொருள் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள், நெருக்கடிகளுக்கு இரணதீவு தான் எங்களுக்கு உகந்தது. அங்கே தொழிலை செய்து நாங்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் வந்து போகிறது எங்களோட தொழிலாளிகள பொருளாதாரமும் எங்களோட கிராமத்தின் குடும்பங்கள பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு நெருக்கடியை தருகின்றது. இரணதீவில் நாங்கள் குடியமராமல் இருப்பது அடிப்படை வசதிகள் இல்லை என்ற காரணத்தினால நாங்கள் போய்த்தான் வாரோம் 2 நாளுக்கு ஒருக்காக. எங்களோட தொழிலன்றது மீனை பிடிச்சாலும் அங்கே தான், அட்டை வளர்ப்பை செய்தாலும் அங்கே தான், என்ன தொழிலை செய்தாலும் நாங்கள் அங்கே தான் போகிறது. இங்கேருந்து நாங்கள் கடைசி 3000-4000 ரூபா செலவழித்து தான் நாங்கள் போகணும். எரிபொருள் செலவழித்து தான் போகணும். அங்கே தங்கி நிற்போம் என்றால் எங்களோட நாளாந்தம் வர செலவுகள் எங்களுக்கு வராது. எங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு மீன்படுது என்றால் போய் வர 5000 போயிடும். 5000 தான் எங்களுக்கு மிஞ்சும். அதை 3 பேர் பிரித்து எடுத்தால் 1500 ரூபா காசுடா நாங்கள் வீட்டுக்கு போவோம். எங்கள் இரணதீவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு நாங்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுற போது எங்களோட கிராமத்தின் பொருளாதாரம், கல்வி, ஏனைய சகல விடயங்களும் வளர்ச்சி போக்கில் போகும். இரணதீவுன்றது ஒரு கடல் வளத்தில் ஒரு சிறந்த ஒரு இடம். පිරිසිදු පානීය ජලය නොමැතිකම තවත් ගැටලුවක්. විවිධ ව්‍යාපෘති හරහා පානීය ජලය තෝරාගත් ප්‍රදේශ කිහිපයකට සැපයුවත් අද වන විට බොහෝ ප්‍රදේශවලට පිරිසිදු පානීය ජල පහසුකම් ප්‍රමාණවත් පරිදි නෑ. මේ ගැටලුව හේතුවෙන් දකුණට ප්‍රධාන ගැටලුවක්ව පවතින වකුගඩු රෝගය ඇතුළු සෞඛ්‍ය ගැටලු උතුරේ ජනතාවටත් එසේමයි. මේ ජනතාවටත් ඇතැම් අවස්ථාවලදී පානීය ජලය මුදලට ගැනීමට සිදුව අවසන්. தண்ணி பிரச்சனையால் தான் இப்போ எனக்கு ஒன்றும் செய்யலாம். கிடைக்கிறது கூலி காசு 1000 ரூபா கிடைக்கும். அந்த கொண்டு வந்து அந்த 1000 ரூபாயில் 500 ரூபாய்க்கு தண்ணி கொடுக்குறதும் இனி அந்த 500 எடுத்து வச்சு தான் நான் இந்த சாப்பாடு போடுறேன். தண்ணிக்கும் கொடுத்து அதுக்கும் கொடுக்கணும் கஷ்டம் தானே. அதை இப்போ வீட்டு செலவை பார்க்குறதா, கஷ்டத்தை பார்க்குறதா, நீ உழைக்கிற காசை கடனுக்கு கொடுக்குறதா, அப்படி ஒரு நிலையில் தண்ணி பிரச்சனையால் நான் இவ்வளோ தூரத்தில் இப்படி ஒரு வேதனை இருக்குது. எங்களுக்கு தண்ணிக்கு உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு வழி செய்யுங்க. வருத்தம் மண்டலம் அப்படித்தான் சரியென்று அங்கே இருக்கிற வருத்தங்களை தாங்கி கொண்டு இருந்து கொண்டு அப்புறம் அவையோடு சேர்ந்து வர வேண்டிய திடீரெண்டு வலிக்கிட்டு வரையில அப்படி ஒரு போக்குவரத்து பிரச்சனை சரியான கஷ்டம். தண்ணி கூட இல்லை, கடப்படை தான் தண்ணி தருவாங்க. அவைகிட்ட இரவு தான் தண்ணி தருவாங்க. பகல்லாம் தண்ணி பேக்கட்ட தர மாட்டாங்க. அப்போ இரவில் போனால் 6 மணிலேருந்து 8 மணி மட்டும் தண்ணி தருவாங்க. அந்த தண்ணியும் 10 லிட்டர் அது அப்படி தான் தருவாங்க. அதுக்கு மேலேயும் தர மாட்டாங்க. அப்படியான கஷ்டத்தை நாங்கள் அங்கே அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். இதை எங்களுக்கு யார் மூலமாக பெற்று தருவதென்று கூட எங்களுக்கு கேட்டு தெரியாத அளவுக்கு நாங்கள் இப்போ இருக்கிறோம். அதில் இந்த இடத்துல கூட, அதாவது இடமனலில் குடியிருக்கிற காலத்தில் கூட எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை மிகவும், அதாவது இந்த காலப்பகுதி ஆணி காலப்பகுதி ஒரு வறண்ட காலம். இந்த காலத்தில் கூட தண்ணி எங்கே எடுக்கிறது, அதாவது நாங்கள் இங்கே ஒரு வீட்டைத்தான் கொஞ்சம் தூரம் நடந்து போய்த்தான் தண்ணி எடுக்கிறது. அது இருக்கிறவ தண்ணி பிரேசவையில் அடித்து கொள்வாங்க. எங்கிட்ட அந்தளவு வசதி இல்லை. அதால் தண்ணி குடிநீர் பற்றாக்குறை. அதனால் எங்களுக்கு அதுவும் பெற்றுத்தருவதற்கு எங்களுடைய உதவியை கேட்டு நிற்கிறேன். இது ஒரு நாங்கள் இரணதீவிலேருந்து குடிபெயர்ந்து வந்து இங்கே இருக்கிறோம். பெரும்பாலும் எங்களுக்கு முக்கியமானது தண்ணி பிரச்சனை தான். நாங்கள் பிரதேச சபை ஊடாகத்தான் இங்கே தண்ணி எடுக்கிறோம். ஒவ்வொரு கிழமை எங்களுக்கு தண்ணி அடிக்கிறவங்க பிரதேச சபையால். பெரும்பாலும் கூடுதலாக எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை தான். சமையல் மற்ற பாவனைகளுக்கு எங்களுக்கு வீடுகளில் இருக்கிற கிணறுகளை தான் பாவிக்கிறோம். நாங்கள் குடிநீர் பிரச்சனை எங்களுக்கு முக்கியமானது. எங்களோட மக்கள் பெரும்பாலும் 420 குடும்பங்களுக்கிட்ட இருக்கிறோம். ஆனால் சனத்தொகை பெரும்பாலும் 1000க்கு மேற்பட்டோர் இருக்கிறோம்.
ஆனால் 100% ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தண்ணி பிரச்சனை தான். நாங்கள் பிரதேச சபை ஊடாகத்தான் தண்ணி எடுக்கிற நாங்கள். அவங்க கிழமைக்கு 2 தடவை, ஒரு கிழமையில் 2 தடவை வந்து எங்களுக்கு தண்ணி அடிக்கிறவங்க. அந்த 500 லிட்டருக்கு 500 ரூபா, 1 லிட்டருக்கு 1 ரூபா படி, 500 லிட்டருக்கு 500 ரூபா படி நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கிழமைக்கு 2 நாள் படின்ற 1000 ரூபா படி நாங்கள் அந்த தண்ணி கொடுப்போம். அது தண்ணி எங்கள்கிட்ட இல்லாத பட்சத்தில் பக்கத்து வீடுகளில் போய் தான், ஆனால் சவரான தண்ணி தான் நாங்கள் பெரும்பாலும் குடிக்கிறோம். நாங்கள் அந்த தண்ணி இல்லாத பட்சத்தில் அந்த தண்ணி தான் நாங்கள் பெரும்பாலும் குடிக்கிறோம். நாங்கள் ஆனால் எங்களோட மக்கள் பெரும்பாலும் இந்த தண்ணி பிரச்சனையால අවස්ථப்படுறாங்க. උතුරේ ජනතාවටත් ඔවුන් මුහුණ දෙන යටිතල පහසුකම් ගැටලුවලටත් නිසි විසඳුම් කඩිනමින් ලබා දිය යුතු වෙනවා. ඊට හේතුව වන්නේ මේ ජනතාවටත් පහසුවෙන් ජීවත්වීමේ උරුමය අයිති බැවින්. ඡන්ද සමයේදීවත් මේ පිළිබඳව අවධානය යොමු විය යුතු බව උතුරේ වැසියන්ගේ බලාපොරොත්තුවක්. அது மட்டுமல்ல, எங்களுடைய பிரதான விதிகள் வந்து நீண்ட காலத்துக்காக அது புனரமைக்கப்படாமல் உள்ளது. அதுக்குரிய அதிகாரிமாக கவனம் செலுத்தி அதை எங்களுக்கு செய்து தருவோம். அதாவது படகுகள் அணைக்கிற அந்த துறைமுகம் வந்து மிகவும் உடைஞ்சு போயிருக்குது. அந்த துறைமுகத்தை புனரமைப்பு தந்தால் சீரான ஒரு நிலையான பயணங்கள் மேற்கொள்ளலாம். வைத்தியசாலைக்கு தற்பொழுது வைத்தியசாலைக்கு கடல் ஆம்புலன்ஸ் இல்லை. தற்போது வந்து கடற்படை தான் உதவி செய்துருக்கிறார்கள். அதோடு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு கடல் ஆம்புலன்ஸ் இருக்குமா இருந்தால் உரிய நேரத்துக்கு நாங்கள் எங்களை நோயாளிகளை இடமாற்றம் செய்து உரிய வைத்தியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அடுத்து மேற்கு கரையோர பகுதியில் கடல் உள்வாங்கப்பட்டிருக்கு. மேற்கு கரையோர பகுதியில் உள்ள ரோட்டில் பேருந்து புறப்படுது, பேருந்து சேவையில் ஈடுபடுது. அந்த பேருந்து வந்து பழுதான நிலையாக காணப்படுது. அந்த பேருந்து தொடர்ச்சியாக கிழமையில் தொடர்ச்சியாக பழுதாகின்றது. அதுக்கு ஒரு காரணம் அந்த வீதியால் புறப்படும் வீதி இதுவரைக்கும் எங்களுக்கு செப்பம் விட்டு செய்தரே இல்லை.